பே லீஃப் பரிகாரம். பே லீஃப்ல அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவோம், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம். இந்த பே லீஃப்ல வந்து நிறைய பரிகாரங்கள் பண்ணலாம். அதை எப்படி எந்த நேரத்துல எந்த டைம்ல யூஸ் பண்றோன்றது தான் முக்கியமான விஷயம். இந்த பே லீஃப் பரிகாரம்ல ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுல வந்து பல வழிகள்ல பணம் வர்றதுக்கும் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் உண்டான ரெமெடி சொல்றேன். இந்த ரெமெடி வந்து நம்மளோட ஓவரால் வெல்த் ரிலேட்டடான ரெமெடியா இருக்கும். அதாவது பணம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயம் நம்ம வீட்டில் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு, பண வரவை அதிகப்படுத்திக்கிறதுக்கு, அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுக்கு இதுக்கு உண்டான 12 ரெமெடிகள் என்னன்றத சொல்றேன். இந்த 12யும் பண்ண முடிஞ்சாலும் ரொம்ப நல்லது. இல்ல இதுல ஒரு 5-6 பண்றீங்க அப்படின்னாலும் அதுவும் சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். நீங்க ஒன்ன ஒழுங்கா கண்டினியூஸா பண்றீங்கன்னாலும் 100% சக்சஸ் கொடுக்கும். ஸோ இந்த 12ம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுக்கான வாய்ப்பு கரெக்டா இருக்கோ அந்த டைமை யூஸ் பண்ணி பண்ண முடியுதோ அதை வந்து பண்ணுங்க. இதோட பேசிக்கா பே லீஃப்ல பண்றதுக்கு எந்த டேஸ்ல பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாலே இந்த நாட்களை வந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது வந்து இது உட்காந்து பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல இந்த டைரக்ஷன் வெய்யுங்க அப்படின்னு சொன்ன பே லீஃப் எங்க வைக்கணும் அப்படின்னாலும் ஈஸ்ட் டைரக்ஷன் கிழக்குல வச்சிங்கனாலும் ஓகே, வடக்குல வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது. இந்த பரிகாரத்துக்கு இந்த டைரக்ஷன் ரொம்ப வந்து பெஸ்டா இருக்கும். அடுத்தது வந்து பே லீஃப் வந்து நான் பர்டிகுலரா எதுவும் சொல்லல கவுண்ட் அப்படின்னா 1 இல்ல 3 இல்ல 5 இத்தனை பே லீஃப்ஸ் வந்து நமக்கு சிறப்பான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த பே லீஃப் எடுக்கிறது வந்து உடையாத, பிய்யாத, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிவா புதுசா இருக்காது, ட்ரைடா தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் முழுசா இருக்கிற மாதிரி பே லீஃப், நடுவுல எல்லாம் சிலது ஓட்டையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம ஃப்ரெஷ்ஷான இப்படி ஒரு பே லீஃப் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த சைஸா இருந்தாலும் சரி, குட்டி பெருசு எதுவா இருந்தாலும் சரி, ஏன்னா சிலதுல எல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல இருக்கும். என்னால முடியும், என்னால பண்ண முடியும், இங்க நான் என்ன எழுதியிருக்கணும் அது 100% நடக்கும் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இப்போ 12 பரிகாரங்கள் இந்த பே லீஃப் வச்சு பணம் அட்ராக்ஷனுக்கு நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. உங்களோட மணி கோல், அதாவது உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்டென்ஷன்ஸ் இருக்கலாம், ஒவ்வொரு கோல் இருக்கலாம். எனக்கு மாசம் இத்தனை 1000 இதுக்குள்ள வரணும், இந்த பர்ஸ்க்குள்ள இருக்கணும். பர்ஸ்னா நீங்க அதுக்குள்ள டெபிட் கார்டு வச்சிருந்திருப்பீங்க, இல்ல கேஷா வைக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி, உங்களோட கோலை வந்து இதுல எழுதுங்க. மந்த்லி எனக்கு 50,000 இதுல வந்துடணும், மந்த்லி எனக்கு 10,000 வந்துடணும், மந்த்லி எனக்கு 1 lakh வந்துடணும். அவங்களோட கோல் அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட கோல் இன்டென்ஷன்ஸை நான் எந்த நாள் நல்ல நாள்னு சொல்லணும் அந்த ஒரு நாள் எழுதி உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு 21 days வச்சு இருந்துட்டு 21 daysக்கு அப்புறம் எப்ப வந்து பௌர்ணமி வருதோ அந்த டைம்ல 21 daysக்கு அப்புறம் வச்சிருந்துட்டு அதுக்கு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, பட் 21 days கம்பல்சரி வச்சிருங்க. அதுக்கு அடுத்து வர பௌர்ணமி அப்ப இந்த பே லீஃபை பௌர்ணமி அன்னைக்கு பர்ன் பண்ணிடுங்க, எரிச்சிருங்க. ஓகே, இது ஒரு பரிகாரம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் கேளுங்க. அடுத்தது 2வது 11 பே லீஃப் எடுத்துக்கோங்க. 11 இந்த மாதிரி பிரிஞ்சி இலை 11 எடுத்துக்கோங்க. 11 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாள், அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து வியாழக்கிழமையா இருக்கலாம், வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம். இந்த நாள்ல கிழக்கு நோக்கி உட்காந்து 11 பே லீஃப் உங்களோட கையில வச்சுட்டு உங்களோட லைஃப்ல இந்த ஒவ்வொரு பே லீஃப் நான் பர்ன் பண்றப்போ உங்களுக்கு நல்ல பண ஈர்ப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களோட இன்டென்ஷன்ஸ் எவ்வளவு வேணாலும் வைங்க. வச்சு ஒரு ப்ரே பண்ணிட்டு, இதுல ஹீலிங் ரேக்கி தெரிஞ்சவங்க உங்களோட சிம்பல்ஸ் எல்லாம் போட்டு இதுல வந்து ப்ரே பண்ணிட்டு டெய்லியும் காலையில அதுல 11 வச்சிருக்கீங்கல்ல,
11 நாளைக்கு டெய்லியும் காலையில எழுந்திரிச்சு உங்களோட மணி இன்டென்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இன்னும் உங்களுக்கு நல்ல பண ஈர்ப்பு வரணும், எதிர்பார்த்த பணம் வரணும், எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கணும், வர வேண்டிய வாய்ப்புகள் தவறாம நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு உங்களோட இன்டென்ஷன்ஸை வச்சுட்டு 11 நாளைக்கு டெய்லியும் காலையில ஒரு பே லீஃபை பர்ன் பண்ணுங்க. அந்த 11 டேஸ் முடியறதுக்குள்ள இல்ல முடிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயம், நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களை தேடி வரும். இது 2வது. அடுத்தது 3வது பரிகாரம் சொல்றேன். 3 பே லீஃப் எடுத்துட்டு உங்களோட கைகள்ல வச்சு ப்ரே பண்ணிட்டு, நான் என்ன நாள் நல்ல நாள்னு சொன்னனோ அந்த நாள்ல பே லீஃப் வந்து 3 மட்டும் ப்ரே பண்ணிட்டு உங்களோட கேஷ் பாக்ஸ்ல வச்சிருங்க. கேஷ் பாக்ஸ் உங்களோட இப்ப கடைகள் இருக்கு அப்படின்னா காசு வாங்கி போடுற இடம், இல்ல அந்த ட்ரால, இல்ல பீரோல, இந்த இடத்துல 3 பே லீஃபை நீங்க வேண்டி அதுல எதுவுமே எழுத தேவையில்லை, அப்படியே பிளைனான பே லீஃப்ல வேண்டிட்டு உங்களோட கேஷ் பாக்ஸ்ல வச்சிருங்க. வச்சுட்டு 1 மந்த் அட்லீஸ்ட் அந்த இடத்துலயே வச்சிருங்க. ஒரு மண்டலம் 48 டேஸ் வரும். 1 மந்த் டு 48 டேஸ் அப்படியே வச்சுட்டு 48 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து அதை பர்ன் பண்ணிட்டு அந்த இடத்துல புதுசா வேற பே லீஃப் அந்த இடத்துல வைங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஒரே எனர்ஜி இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு இன்னும் புது பண வரவுகள் வாய்ப்புகள் உருவாகவும் சிறப்பா ஒர்க் ஆகும். அடுத்தது 4வது ரெமிடி. ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. ஒரு பே லீஃப் எடுத்துட்டு இந்த பே லீஃப்ல உங்களோட இன்டென்ஷன்ஸ் என்னவோ பண ரீதியான, உங்களுக்கு இந்த மாசத்துல, இந்த நாள்ல, இந்த கிழமையில, இந்த வாரத்துல ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்கு, அது வரணும், எனக்கு கிடைச்சிடணும், அந்த மாதிரி என்னோட ஏர்னிங் இவ்வளோ இருக்கணும், என்ன வேணாலும் உங்களோட இன்டென்ஷன் எழுதிட்டு உங்களோட வீட்டுல லக்ஷ்மி படத்துக்கு கீழே, மகாலட்சுமி படத்துக்கு கீழே, போட்டோக்கு கீழேயா இருந்தாலும் சரி, இல்ல மகாலட்சுமி சிலையா வச்சிருந்தீங்கன்னாலும் சரி, அதுக்கு கீழே வச்சிருங்க. இது வந்து வச்சு அப்படியே விட்டுருங்க. அந்த இன்டென்ஷன்ஸ் உங்களுக்கு நடக்கிற வரைக்கும் இது அங்கேயே இருக்கட்டும். கண்டிப்பா சீக்கிரமா நடக்கும். ஏன்னா பே லீஃபுமே வந்து வெல்த் அட்ராக்ஷன்ஸ் கொடுக்கறது, மகாலட்சுமியுமே வந்து பண ஈர்ப்பை கொடுக்கறது. அப்ப இந்த 2 காம்பினேஷனும் நமக்கு அந்த நம்ம எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமா நடக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எப்ப உங்களுக்கு நடக்குதோ அப்ப இந்த பே லீஃபை எடுத்து பர்ன் பண்ணிடுங்க, எரிச்சிருங்க. அதே மாதிரி ஒரு பே லீஃப் எடுத்து இதுல எதுவுமே எழுதணும்னு அவசியம் இல்ல, இந்த டைம் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. வியாழன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு நோக்கி உட்காருங்க, இல்ல நீ வடக்கு நோக்கி உட்காருங்க. ஒரு பே லீஃப் எடுத்துட்டு ஒரு எல்லோ கலர் த்ரெட். எல்லோ கலர் த்ரெட் எதுக்காகனா இது குரு பகவானோடது பண ஈர்ப்புக்கான த்ரெட், மீன்ஸ் கலர். இந்த எல்லோ கலர் த்ரெட்டை இந்த பே லீஃபை சுத்தி கட்டிட்டு இதை வந்து உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நல்ல பண ஈர்ப்பு ஏற்படும். இது நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் புதுசா மாத்துங்க. இது வந்து உங்களுக்காகவும் வைக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வைக்கலாம். இது இவ்வளோ பெருசாதான் பே லீஃப் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க குட்டி பே லீஃப்ல கூட இந்த மாதிரி சின்ன இதுல கூட நீங்க தாராளமா பண்ணலாம். அடுத்தது 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட வீடு இல்ல பிசினஸ் பண்ற இடம், இல்ல வியாபாரம் பண்ற இடம், ஆபீஸ், ஃபேக்டரி எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு தண்ணியில கொஞ்சோண்டு பே லீஃப், இந்த பிரியாணி இலையை அப்படியே முழுசா போட்டு அது கூட வந்து சின்னமன் பவுடர், பட்டையோட பவுடரா இருந்தாலும் சரி, இல்ல பட்டையை முழுசா போட்டீங்கன்னாலும் சரி, இது 2ஐயும் லைட்டா கொதிக்க விட்டு அந்த தண்ணிய வந்து தெளிச்சு விட்டு நீங்க வீடு துடைங்க. அந்த இடத்த துடைக்க முடியற மாதிரி இடம், இப்ப வீடா இருந்தா மாப்பிங் பண்ணுவாங்கல்ல, துடைப்பாங்கல்ல, அப்ப இந்த தண்ணி தெளிச்சு விட்டு தடைங்க. இல்ல ஆபீஸ்ல இதே மாதிரி பண்ணலாம். இதே ஃபேக்டரி மாதிரி ரொம்ப பெரிய இடமா இருந்தா அப்படி துடைக்க முடியாது, அந்த இடத்துல இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க. ஸோ அங்க இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் நவரும். அந்த இடத்துல பண ஈர்ப்பு, ரொம்ப நாள் வந்து நல்லா நடந்துட்டு இருந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் மாறி அந்த இடத்துல நல்ல மாற்றங்கள் இருக்கும். பண ஈர்ப்பு பெஸ்டா இருக்கும்.
அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு சில இடத்துல வந்து உங்களோட வீட்டுல வந்து நல்லா ஜாலியா இருந்த இடம் ஆனா இப்ப லோவா இருக்கு, இல்ல நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்த இடம் சரியில்லாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஓவர் நைட்டு, அதாவது வியாழக்கிழமை நீங்க இதை பண்ணணும். வியாழக்கிழமை பே லீஃபை கொண்டு தண்ணியில விடணும், ஆத்துல ஃப்ளோயிங் வாட்டர்ல தண்ணியில விடணும். அப்ப என்ன பண்ணலாம்னா புதன்கிழமை நைட்டு அந்த பிசினஸ் ஏரியால, ஆஃபீஸ்ல, வீடு எதுவா இருந்தாலும் சரி 4 கார்னர்ஸ்ல ஒவ்வொரு பே லீஃப் வச்சுட்டு வியாழக்கிழமை அந்த நாளையும் எடுத்துட்டு போய் வீட்டுல இருக்க எல்லா லோ எனர்ஜிஸும் வந்து ரிமூவ் ஆகணும். வீட்டுல வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கணும், அந்த இடத்துல நல்ல ஹாப்பியான சுச்சுவேஷன் இருக்கணும். பிசினஸ் பண்ற இடமா இருந்தா நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும், உங்களோட பொருள் நிறைய விற்கணும். இந்த இன்டென்ஷன் வச்சுட்டு வியாழக்கிழமை போய் இந்த பே லீஃபை ஃப்ளோவிங் வாட்டர்ல விட்டுருங்க. அதே மாதிரி இப்ப பே லீஃப் இருக்குன்னா இந்த ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க, உங்களோட லாக்கர்ல வைங்க. லாக்கர்ல நகை வச்சிருக்க இடத்துல, பணம் வச்சிருக்க இடத்துல ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு எழுதி, நீங்க இது வந்து பென்லயே எழுதலாம், நார்மல் ப்ளூ கலர் பென்லயே ஓம் மகாலட்சுமியை நமக எழுதி நீங்க வந்து இது உங்களோட லாக்கர்ல வச்சிருங்க. தமிழ்ல எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க. பார்த்துட்டு நேர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க மேடம் கிட்ட கேட்கலாம். நம்பர் பின் பண்ணிருக்கேன் 9324175883 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஓம் மகாலட்சுமியை நமகன் எழுதிட்டு உங்களோட கையில வச்சுட்டு இதை எந்த லாக்கர்ல வைக்க போறீங்களோ அந்த இடத்துல நல்ல பண ஈர்ப்பு இருக்கணும். இந்த இடத்துல வந்து பணத்துக்கு எப்பவுமே குறை இருக்கக்கூடாது, நிறைய வாய்ப்புகள் உருவாகணும். வர வாய்ப்புகள் எல்லாம் நீங்க ஒழுங்கா பயன்படுத்தணும், உங்களோட வேலையில நீங்க சிறப்பா இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் எல்லாம் வச்சுட்டு இத உங்களோட லாக்கர்ல வச்சிருங்க. இதுக்கு வந்து இத்தனை நாள்னு கணக்கு இல்லை, இந்த பரிகாரத்துக்கு எத்தனை நாள் வேணாலும் வச்சிருங்க. கொஞ்சம் ஒரு 2 மாசம் கழிச்சு புதுசா ஃப்ரெஷ்ஷா மாத்திக்கோங்க. இதை வந்து லாக்கர்ல வச்சிடணும். நான் வச்சிடுறேன். ஓகே, அடுத்தது அமாவாசை அன்னைக்கு அங்க இருக்க லோ எனர்ஜிஸ் குறையறது, ரொம்ப ஏதாவது மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் குறையிறது, பிரச்சனைகள் குறையிறது, பிரச்சனை இல்லாம அந்த இடம் சுமூகமா இருக்கிறதுக்கு அமாவாசை அன்னைக்கு பே லீஃப் கூட சேர்த்து கிராம்பு இருக்குல்ல, 6 கிராம்பும் இந்த பட்டையும் சேர்த்து ஒரு சின்ன விளக்கு, மண் விளக்குல இதெல்லாம் போட்டு இதை வந்து நீங்க பர்ன் பண்ணிடுங்க, எரிச்சிருங்க. ஒரு கற்பூரம் அதுல வச்சு அதை ஏத்துங்க, அது கூட சேர்ந்து அது வந்து பர்ன் ஆயிடும். இது அமாவாசை அன்னைக்கு பண்ணணும், நைட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதே வந்து வீட்டுல எப்பவுமே வந்து சாப்பாட்டுக்கு நமக்கு குறையே இருக்கக்கூடாது. நம்மளோட வீட்டுல அன்னபூரணி எப்பவுமே வாழணும். நம்ம வந்து ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடணும். நம்மளோட சாப்பாட்டுல வந்து எதுவும் நம்ம ஆசைப்பட்டது நல்லபடியா நம்ம சாப்பிடுறது, நமக்கு எந்த உடல் தொந்தரவும் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரம் வந்து வீட்டுல நல்ல, இப்ப நீங்க ஒருத்தவங்க பண்றீங்க, இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இப்ப உங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா இதை இந்த பரிகாரம் நீங்க பண்ற விஷயம் அவங்களுக்கும் நல்லது ஏற்படுறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பே லீஃப் எடுத்துட்டு உங்களோட வீட்டுல எப்பவுமே சாப்பாட்டுக்கு குறையில்லாம இருக்கணும், எப்பவுமே நிறைய இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த வீட்டுல நல்ல வெல்த், என்னெல்லாம் பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஈர்த்துட்டு வரீங்கன்ற ஒரு இன்டென்ஷன் அந்த பே லீஃப்ல வச்சுட்டு இதை உங்களோட வீட்டு அரிசி போட்டிருக்க பக்கெட்டா, பாத்திரமா, எதுவா இருந்தாலும் சரி அதுக்குள்ள இந்த பே லீஃப் வச்சிருங்க. அப்புறம் இப்போ உங்களோட இது வந்து 11வது பரிகாரம். இப்போ வந்து நீங்க உங்களோட அக்கௌண்ட்ஸ் எழுதுற நோட் புக் இருக்கு, ஆஃபீஸோட கணக்கு வழக்குகள்லாம் பார்ப்பீங்க, பிஸ்னஸ் பண்றதோட கணக்கு வழக்கெல்லாம் எழுதுற நோட் புக் இருக்கு, டைரி இருக்கு அப்படின்னா அந்த டைரியில உங்களோட பிஸ்னஸோட பேரை எழுதி அதை உங்களோட கையில வச்சு இந்த பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பா இருக்கணும், எப்பவுமே இன்னும் வளர்ச்சி ஏற்படணும்னு நினைச்சு அந்த அக்கௌண்டிங் எழுதுற புக்குக்குள்ள வச்சிருங்க. இது 48 days ஒன்ஸ் புதுசா மாத்திடுங்க.
அதே மாதிரி அடுத்தது வந்து இப்போ வந்து உங்களுக்கு பண ரீதியா ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஜாஸ்தி வருது. தூக்கம் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து அதிகம் நினைச்சு ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுது. தூக்கமும் சரியா வரல. இதனால இது எல்லாத்துக்குமே பணம் சம்பந்தப்பட்ட காரணங்கள் தான் இருக்குன்ற பட்சத்துல ஒரே ஒரு பே லீஃப் எடுத்து அதுல வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல் எழுதிட்டு இது நடக்கும்னு எழுதிட்டு அத உங்களோட தலையணைக்கு அடியில 7 days அதே இடத்துல வச்சிருங்க. 7வது நாள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த பே லீஃபை வந்து பர்ன் பண்ணிடுங்க. இது நீங்க தூங்குற அந்த 7 நாளுமே உங்களுக்கு வந்து எதுவும் குழப்பம் இல்லாம டென்ஷன் இல்லாத ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பும் இருக்கும். அந்த 7 நாள் கழிச்சு அதை நீங்க பர்ன் பண்றப்ப அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு குறையவும் ஆரம்பிக்கும். இது ரொம்ப சூப்பரான ரெமெடியா இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரூவன் ரெமெடி. கண்டிப்பா இது பண்ணி பாருங்க, ரொம்ப நல்ல சக்சஸ் கொடுக்கும். ஸோ பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த பரிகாரங்கள்ல இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமோ கண்டினியூஸா பண்ணுங்க. நல்ல மாற்றங்கள் கூடிய சீக்கிரத்துல ஏற்படும். தேங்க்யூ.